வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாட் என்று கத்தியபடியே தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து வேகமாய் எழுந்த வைகரை தான் முற்றாய் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்திருந்தான். அவனுடைய அந்த நடவடிக்கை யயாதிக்கே சற்று விசித்திரமாக இருந்தாலும் மெல்லிய நடுக்கத்தோடு அவன் முகம் பார்க்க இன்டர்காமை எடுத்தவன் தாஸை வர சொல்லியிருந்தான். 10 செகண்டிற்குள் அவர் அறைக்குள் இருந்தார். அவனுடைய மிகை உணர்ச்சியை பார்த்த தாசுக்கும் பதட்டமாக பக்கத்தில் சென்று வைகரையின் கரங்களை ஆதரவாக பற்றி கொண்டார். நடக்கின்ற மாறாட்டங்களை இமை தட்டாமல் வேடிக்கை பார்த்து இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அமர்ந்திருந்தாள் யயாதி. இந்த பொண்ணை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க தாசண்ணா. நாக்கு கோபத்தில் புரண்டு வார்த்தைகளை தப்பு தப்பாய் உச்சரித்தது. யயாதிக்குத்தான் அவமானத்தில் உடம்பே அரை அடியாய் சுருங்கி போனது. தான் கேட்டதும் சட்டென்று சம்மதித்து அவன் தன்னுடைய அன்பை அங்கீகரித்து விடுவான் என்றெல்லாம் யயா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு அவமானத்தையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் வெளியே போ என்று கத்துவான் என்பது வரைக்கும் யோசித்திருந்தாள் தான். ஆனால் யாரையோ அழைத்து கழுத்தை பிடித்து வெளியில் தள்ள சொல்லும் அளவிற்கு மூர்க்கத்தை அவள் கற்பனை செய்திருக்காததால் சட்டென்று அவளின் வைராகியம் கழிவிறக்கத்திடம் தோற்று போனது. சாரி என்றவள் விருட்டென அங்கிருந்து வெளியேற நடப்பது எதுவும் புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார் தாஸ். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும், அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வெகு நேரம் சீட்டில் தலை சாய்த்து காரிலேயே படுத்திருந்தான். மாலையில் ஏற்பட்ட மன கொந்தளிப்பு அவனுக்கு தீரவே இல்லை. நிஜத்தை சொன்னால் அவனுடைய உலகம் மிக மிக சிறியது. அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வேதனையான நிகழ்வுக்கு பிறகு நெருக்கமான நண்பர்கள் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தவர்களையும் கடந்து வெளியில் வந்திருந்தான். ஒரு இயந்திரமாய் தன்னைத்தானே உருமாற்றி கொண்டான் என்பதுதான் இதில் உண்மையும் கூட. ஏதாவது நிகழ்காலத்து சந்தோஷ தருணத்தில் மனம் ஒப்பாமல் கடந்த நாள்களை மீட்டி பார்க்கும் பொழுது வெகுவாய் கரைந்து போவான். அவன் இழந்தது காதலை மட்டுமல்ல, நட்பு, தன்னம்பிக்கை என்ற ஏராளமான தன் உணர்வு என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். எங்க தம்பி இருக்கீங்க? 4 முறை அழைத்தும் எடுக்காமல் போக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார் பவானி. ஐ திங்க் ஐ லவ் யூ. எந்த பதட்டமும் இல்லாமல் அவள் சொல்லிவிட்டாள். அவனால் தான் அந்த வார்த்தைகளை கூட்டி பெருக்கி கோர்த்து அணிந்து கொள்ள இயலவில்லை. கிடப்பில் கிடந்த நினைவுகளை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைத்துவிட்டு போயிருக்கிறாள். உண்மையில் அவளை பற்றி வைகரை அப்படி சிந்திக்கவே இல்லை. சில நாள்களாக அவளை பார்க்கில் சந்திக்கிறான். கோயிலில் பின்னாக வந்து நின்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாள். அவ்வளவுதான். அவள் கண்களில் காதலை படித்தான். ஆனால் படித்ததை மனதில் தங்க வைக்காமல் உடனுக்குடன் மறக்க பழக்கப்படுத்தி கொண்டான். இடையில் அவனுக்கு வந்திருந்த கடிதங்கள் அவனுடைய பழைய வாழ்க்கையை நினைவூட்டினாலும் அவனுக்கு கிடைத்த தகவல் படி ஏஞ்சலின் இங்கே இல்லை. அந்த கடிதங்களை யார் மூலமோ அவள்தான் அனுப்புகிறாளோ என்ற சந்தேகம் அவனுக்குள் வலுவாகி இருக்க அந்த சமயத்தில்தான் யயாதி கவனம் ஈர்த்தாள். அந்த அவள் இவளாக இருப்பாளோ என்றுதான் அவன் சிந்தித்தது. இப்படி ஒரு திருப்பத்தை விருப்பத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் அம்மாவிடம் இருந்து அழைப்பு வர இதற்கு மேல் தாமதித்தால் அது அம்மாவுக்கு பதட்டத்தை உண்டாக்கும் என்பது போல் எடுத்தான். தம்பி, அந்த ஒற்றை அழைப்பில் மொத்தமாய் உடைந்து போனான். குரலை இயல்பாக்க வெகுவாக சிரமப்பட்டான். அம்மா சாரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில வந்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இதோ வந்துட்டே இருக்க என்றவன் அவசரமாய் வண்டியை எடுத்திருந்தான். மனம் முழுக்க ரணமாக இருந்தது. இந்த காதலை ஏற்பானா அல்லது நிராகரிப்பானா என்பதெல்லாம் அவன் சிந்திக்கவே இல்லை. இந்த வார்த்தை உண்டி வில்லை சொண்டியது போல் அவனுடைய மொத்த உணர்வுகளையும்
சுண்டி இழுத்து சுடுக்கிவிட்டு போயிருக்கிறது. வீட்டுக்கு வந்தபோது மணி 11. அம்மாவின் கூரிய பார்வையை சந்திக்க முடியாமல் வெகுவாக தடுமாறியவன் எதையோ சொல்லி சமாளித்துவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தான். அவன் சொல்லும் தாக்காடுகள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறனும் திறமையும் உள்ளவன் என்பதால் பவானி தூண்டி துருவாமல் அப்படியே விட்டுவிட்டார். தன்னை சமாளித்துக் கொள்ள எந்த புறக்காரணியும் அறியாதவன், இன்னும் சொல்லப்போனால் மதுவில் தன்னை மறப்பதும் புகையில் துயரத்தை கரைப்பதும் என்ற தற்காலிக வலி நிவாரணிகளை பயன்படுத்தி கொள்ள தெரியாதவனின் துக்கத்துக்கு ஒரே வடிகால் தனிமை மட்டும்தான். தலையை பற்றி கொண்டு ஃபீன் பேக்கில் தன்னை முடக்கிக் கொண்டான். அமாவாசை வானம் அமானுஷ்யமாக அவனையே வெறித்து கொண்டிருந்தது. பெரிதும் அல்லாத சிறிதும் அல்லாத நடுத்தர குடும்பம் சிதம்பரத்துடையது. அதிகம் படிப்பு வாசனை இல்லாதவர், ஆனால் பெரும் பாட்டாளி. மனைவியுடைய நகைகளை அடமானம் வைத்துத்தான் அந்த எலக்ட்ரிக் கடையை ஆரம்பித்திருந்தார். காலமும் நேரமும் அவருடைய நேர்மையான உழைப்பிற்கு கை கொடுத்தது. எப்போதும் இப்படியே தொழில் சுழலாது என்று அறிந்தவர் செய்த புத்திசாலித்தனமான காரியம் காற்றுள்ள போதே தூற்றியதுதான். வந்த வருமானத்துக்கு அந்த நாளில் பெரும் தொகையாக இருந்த காசுக்கு ஒரு வீட்டை வாங்கி போட்டார். அதுதான் பின்னாளில் தன் குடும்பத்திற்கே ஆதாரமாக இருக்கப் போகிறது என்று உணர்ந்திருந்தாரோ என்னவோ. கார்த்திகாவின் திருமணத்தை அவருடைய காலத்திலேயே முடித்திருந்தார். வைகரை இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தான். எதிர்பாராத விபத்தில் சிதம்பரம் தவறிப்போனார். அடுத்து என்ன செய்வது என்று அறியாத நிலை. நல்ல நிலையில் விரைந்து வியாபித்திருந்த தொழிலை யார் கவனித்துக் கொள்வது என்ற பிரச்சனையும் வந்தது. கல்லூரிக்கு சென்ற நேரம் போக மாலையில் வந்து கடையில் உட்கார்ந்திருப்பான். ஆனால் இதுவரைக்கும் தொழிலை பற்றி எந்த அடிப்படையும் தெரியாதவனுக்கு பெரும் திணறலாகத்தான் போனது. தவிர படிப்பிலும் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தான். சிறிது காலத்துக்கு கடையை இன்னொருவர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு ஆற அமர யோசித்து முடிவெடுத்து கொள்ளலாம் என்று முடிவானது. அங்கே அவர்களின் பிரதிநிதியாக தாசும் இருக்க, மாதந்தோறும் ஒரு தொகை இவர்களுக்கு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். 20களின் ஆரம்பத்தில் நிற்கும் மகன், பள்ளி படிப்பில் இருக்கும் மகள்கள், அத்தனை பேருக்கும் அந்த வருமானம் ஆதாரமாகத்தான் இருந்தது. எல்லாம் சரியாக இருக்கிறது அல்லது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது என்பதெல்லாம் கற்பனை என்று அப்போது பவானிக்கு தெரியாது. பொறியியல் படிப்பில் 3ஆம் வருடத்தில் இருந்தபோது அவனுடைய கல்லூரிக்கு வந்தவள்தான் ஏஞ்சலினா. ஒரு தேவதைக்கான அத்தனை அங்க அடையாளங்களும் அவளிடம் இருந்தது. காமிக்ஸ்களில் வந்த கனவு கன்னிகள் அத்தனை பேரின் சாயலும் அவளிடம் தெரிந்தது. சிண்ட்ரெல்லா முகமும் ஜெனிலியா சிணுங்கலுமாய் அங்கிருந்த அத்தனை இளவட்டங்களின் கவனத்தையும் ஈர்த்தாள். இப்படித்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று அன்றைய இளைஞர்கள் கண்ட கனவிற்கு பெரும்பாலும் ஒத்துப்போனாள். ஆனால் பெரிதாய் யாரிடமும் கலகலப்பாய் பேசாத இன்ட்ரோவெர்ட்டான வைகரைதான் ஏஞ்சலினாவை ஈர்த்தான். தேடி வந்து வழிபவர்களை விட எதிரில் பார்த்தாலுமே சின்ன புன்னகையோடு கடந்து போகிறவனின் அந்த விலகல்தான் ஏஞ்சலினாவுக்கு வெகுவாய் சவால் விட்டது. வைகரை, ஐ திங்க் ஐ லவ் யூ. தலையை சிலுப்பி கண்களை சிமிட்டி பதுமையை போல் வந்து நின்று சொன்னவளை பார்த்து பதறிக்கொண்டு விலகி நடந்தான். அந்த விலகலுக்கு காரணம் அவளை பிடிக்கவில்லை, ரசிக்கவில்லை என்ற உப்பு சப்பில்லாத விஷயங்களே இல்லை. அப்பாவின் மறைவுக்கு பிறகு சட்டென்று அவன் தோளுக்கு இடம் மாறிய குடும்ப சுமை. அவசரமாய் அவன் அந்த குடும்பத்துக்கு தலைமை ஏற்க வேண்டி இருந்த குழப்பம். ஆனாலும் அன்று இரவு முழுக்க தூக்கமற்ற கட்டிலில் சுழன்று சுழன்று படுத்து தன்னுடைய அறையையே சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். மறுநாள் கல்லூரிக்கு புறப்பட்ட போது என்றுமில்லாத குறுகுறுப்பு மனதில். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத சந்தோஷம் அவனுக்குள். கல்லூரியே கொண்டாடும் ஒரு அழகிக்கே தன்னை பிடித்திருக்கிறது என்பதே அத்தனை போதையாக இருந்தது. மறுநாளும் தேடி வந்து நின்றாள். அவளுடைய மைதா மாவு நிறமும் குலோப் ஜாமுன் கண்களும் மறுத்து பேச போகிறாயாடா பைத்தியக்காரா என்ற வைகரையை கேலி செய்வது போல் இருந்தது. முகத்தை ஏறிட்டால் தடுமாறி போவோமோ என்கிற அச்சம் அவனுக்குமே உறுத்த எங்கேயோ பார்வையை பதித்தவனாக குரலை செருமினான். இதோ பார் ஏஞ்சல், இதெல்லாம் சரியா வராது.
இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்க. அதுக்குள்ள என்ன காதல் அது இதுன்னு மைண்ட சிதற விடாத. ஒழுங்கா படி. நானும் படிக்கணும். இது எனக்கு ஃபைனல் இயர். இந்த மாதிரி காதலுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இது மறுப்பா இல்லை ஒத்தி வைப்பா என்று அவனுக்குமே புரியவில்லை. அந்த குலோப் ஜாமுன் இரண்டிலும் ஜீரா ததும்ப அங்கிருந்து போனவளை பார்த்து பரிதவித்து போனான். இத்தனை கடினமாக பேசி இருக்க கூடாதோ என்று குழம்பிக் கொண்டிருந்தவன் மறுநாள் ஏஞ்சலை பார்க்க அவளுடைய வகுப்பறைக்கு செல்ல அவள் வரவில்லை. அந்த வரவில்லை என்ற செய்தி 3 நாட்களுக்கும் மேலாய் தொடர உண்மையில் அவன் நேசத் துளைகளிலும் அவள் நிரம்பி இருக்கிறாள் என்ற பேருண்மையை அப்போதுதான் உணர்ந்தான். சவரம் செய்ய பிடிக்கவில்லை. சலவை செய்த உடைகளை தவிர்த்தான். 2 வேளை சாப்பாடு ஒத்தி போனது. கனவிலும் நினைவிலும் அவள் மட்டுமே நிறைந்திருந்தாள். சிஸ்டத்தில் ஏ என்ற எழுத்தை லட்சம் முறை தட்டி தட்டி அழித்தான். கல்லூரியில் இருந்த பொங்கை மரத்து பட்டையை நகத்தால் கீறி ஏ என்ற எழுத்தை செதுக்கி வைத்தான். அவன் உலகத்தில் சாத்தான்கள் கூட ஏஞ்சல்களாக கண்ணுக்கு தோன்ற ஆரம்பித்தன. 4 நாள்கள் கழித்து கல்லூரி வளாகத்தில் அவளை பார்த்துவிட்டு அரக்க பறக்க எதிரில் வந்து நின்றவனை மெல்லிய சோகம் ததும்பிய விழிகளில் பார்த்தாள். அந்த பார்வையும் வாட்டமும் கூட அவளுக்கு அத்தனை அழகாக இருந்தது. கையில் இருந்த வெண்பிளான் அவளுடைய உடல் நலக்குறைவை சொன்னது. என்னாச்சு ஏஞ்சல் என்றான் தவிப்போடு. ஒண்ணுமில்ல வைகர, கொஞ்சம் டென்ஷனா இருந்துட்டேன். பனியில ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்த போல ஃபீவர் வந்துருச்சு. ஹை ஃபீவர். 2 நாளா கான்ஷியஸே இல்ல. நேத்து தான் கொஞ்சம் பரவாயில்ல. வறண்ட புன்னகை ஒன்றை உதிர்க்க வைகரையின் கண்கள் கலங்கி போனது. வலக்கையை நீட்டி அவளுடைய உள்ளங்கையை தொட்டு சூட்டை சோதிக்க அவன் தீண்டலால் ஓரிரு டிகிரி அத்தோடு சேர்ந்திருந்ததை அவளும் உணர்ந்தாள். அவள் உள்ளங்கையில் தன் ஒற்றை விரலால் கோலமிட ஏஞ்சலுக்கு உடலில் இருந்து சூடு மூளைக்கு இடம் பெயர்ந்தது. 1000 கிளை கொண்ட மரத்துக்கு ஆதாரம் என்னவோ ஒற்றை விதைதான். எத்தனை பேரன்பை சுமக்கப் போகிறார்கள் என்றாலும் அதற்கு பிரதி ஒரு புன்னகை மட்டும்தான். யோசித்து பார்த்தால் இதெல்லாம் எப்படி நடந்தது என்பதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஏன் நடந்தது என்றும் தெரியாது. கல்லூரி என்பது காதலுக்கான களம் எல்லாம் இல்லைதான். ஆனால் நெல்லுக்கு ஊடு பயிராக ஏதோ சிறு நாற்றை பதியமிட்டால் அவை நெல்லை விடவே சில நேரம் மகசூலை வாரி குவிக்கும் வரலாறு எல்லாம் உண்டுதானே. வயதுக்கான ஆர்வத்தோடு பெண்களை பார்த்திருக்கிறான். நண்பர்களோடு சேர்ந்து கேலி பேசியும் இருக்கிறான். அதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கல்லூரி காலத்திலேயே நகர்வோம் என்று வைகரை முடிவு செய்திருக்கவில்லை. ஆனால் அதுவும் நடந்தது. நண்பர்கள் கேலி செய்து ஓய்ந்தார்கள். அடே, நான் படிக்கணும். என்னை நம்பி பெரிய குடும்பம் இருக்கு. ஃபிலான்னு ஒருத்தன் இங்க சொல்லிட்டு தெரிஞ்சானே, அவனை யாராவது இங்க பாத்தீங்க? சந்துரு கேலி செய்த போது முறைக்க கூட லாயக்கற்று பெரிதாக சிரித்து வைத்தான். இப்பவும் சொல்றேன், நான் காதலிக்கிற ஐடியாவிலெல்லாம் இல்லை. ஏஞ்சல் ப்ரப்போஸ் செய்தப்போ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியாம அவளை திட்டிட்டேன். அவள் அழுதுட்டே போறத பார்த்ததும் என்னால தாங்கவே முடியல. அப்புறம் அவள் லீவ்லையும் இருக்க அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் தவிச்ச தவிப்பு. நான் நினைக்கிற அந்த நிமிஷம்தான் நான் ஃப்ளாட் ஆகிட்டேன்னு. கையை மடக்கி சைகை செய்து சொன்னவனை நண்பர்கள் துரத்தி துரத்தி அடித்தார்கள். அப்போ அந்த ஃபேமிலியை பார்க்க போற அந்த நல்லவன் எங்கடா? இங்கதான் இருக்கான். ஆனா அவனோட ஃபேமிலி ரேஷன் கார்டுல ஏஞ்சலின் பெயரையும் சேர்த்துட்டு அவளுக்கும் சேர்த்து ஓட காத்திருக்கா என்றான் கைகளை மடக்கி. நண்பர்கள் அவனுடைய முதுகில் தட்டி ஆர்வப்படுத்தினார்கள். யோசிக்க எடுத்த நேரத்தை கூட நேசிக்க எடுக்கவில்லை. அன்று முதல் தேவதையின் காதலனானான். தேவதைக்கு கிடைத்த மரியாதை அவள் காதலனுக்கும் கிடைத்தது. ஏஞ்சலினாவுக்கு சொந்த ஊர் கொச்சின். பூர்வீகம் தமிழ்நாடுதான். அப்பா கேரளாவில் சீ ஃபுட் ஏற்றுமதியில் பெரும் புள்ளி என்று தெரிந்தது. படிப்பிற்காக அத்தை குடும்பத்தோடு தங்கி இருக்கிறாள். நேர்மையான அன்புதான். குறை காண இடமே இல்லாத முழுமையான காதல். என்னுடைய 20வது பிறந்த நாள் வைகரை, அதை உங்க கூட கொண்டாடணும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல கிஃப்ட், வாழ்த்து, ஃப்ளையிங் கிஸ் எதுவுமே என்னை சமாதானம் செய்யாது மேன். மொட்டை மாடியில் நின்று அவனோடு மல்லு கட்டி கொண்டு நின்றவளை சமாதானம் செய்ய வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தான்.
ச்சு! இப்படியெல்லாம் பேசுனா, நேரா அங்கேயே வந்துடுவேன் ஏஞ்சு. பிறகு உனக்குத்தான் திண்டாட்டமா போயிடும். போதும், போதும். இந்த பில்டப்பை எல்லாம் வேற யார்கிட்டயாவது காட்டுங்க. நீங்க எனக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு நம்ம காதல் வரலாறு சொல்லுது. ஆனா எனக்காக எதையும் செய்வீங்கன்னு இந்த பாழாப் போன மனசு நம்புது. ஜெயிக்கப் போறது மனசா அல்லது வரலாறான்னு தெரியலையே! ஏஞ்சலினா கேலி செய்து சிரித்தது அவனுக்கு சரியாக ரோஷத்தை மூட்டிவிட்டது. இப்போ எங்க இருக்க? என்று கேட்டான் தீவிரமான குரலில். மொட்டை மாடியில. இப்போ அதுக்கு என்னவாம்? காற்றோடு சேர்ந்து சிணுங்கினாள். காய்ந்த துணிகள் கொடியில் படபடத்தன. அங்கேயே இரு. 20 நிமிஷத்துல பக்கத்துல இருப்ப. அவன் விளையாட்டாக சொல்லவில்லை என்ற குரலின் தீவிரம் சொல்ல மெல்ல அரண்டாள். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம். அந்த கதையே வேண்டாம். நான் வர்றேன். பின்பக்க வாசல மட்டும் திறந்து வை. அச்சோ! வைகறை! பேசாத ஏஞ்சு, வந்துட்டே இருக்கேன் என்றவன் இணைப்பை முடிக்க மெல்ல உடல் படபடக்க ஆரம்பித்தது. வீட்டில் அவளோடு சேர்த்து அத்தை மாமா மட்டும்தான். அத்தையுடைய ஒரே மகள் திருமணமாகி லண்டன் சென்று விட்டாள். தனிமையில் தவித்ததால் தான் ஏஞ்சலினை இங்கே படிக்க அனுப்ப சொல்லி பியூலா விண்ணப்பம் வைத்ததும். சத்தம் எழுப்பாமல் கீழே வந்து பார்த்தாள். அத்தையின் அறையில் விளக்குகள் எரியவில்லை. மெல்லிய நிம்மதி படர முன்பக்க வாசலில் செக்யூரிட்டி நிற்பதால் பூனை ஒற்று போட்டு பின்பக்கம் வந்து சத்தம் எழுப்பாமல் நின்றாள். பைக் இல்லாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான். இதயம் எகிர ஆரம்பித்தது. பின்பக்கம் வளைந்து நெளிந்து சென்ற இரும்பு படிக்கட்டின் வழியாக சத்தம் எழுப்பாமல் மாடிக்கு வந்தபோதுதான் மூச்சு சீரானது. கொண்டு வந்திருந்த பையை கீழே வைத்துவிட்டு இடுப்பில் கை வைத்து சிரித்தவனை பார்க்க இதயம் தெரித்து விடும் போல் நடதடத்தது. எவ்வளவு தைரியம்! என்னால நம்பவே முடியல. கள்ளக்குரலில் கிசுகிசுத்தவளை ஆதி முதல் அந்தம் வரை ரசித்தான். சிவப்பு தட்டோடு பதித்த நீண்ட மாடி, மார்பு வரைக்குமான சுற்றுச்சுவர், நடுவில் அகண்ட பீம் ஒன்று நிற்க அதன் மீது டிஷ் முதலான சமாச்சாரங்கள் விரிந்திருந்தன. சுற்றி காய்ந்து கொண்டிருந்த துணிகளை தலைக்கு மேல் விரிய தொங்கவிட்டு யாரும் பார்க்காத வண்ணம் டென்ட் அமைத்தான் அவசர அவசரமாக. முக்காலும் அறிந்த ஞானியாய் முக்கால் அளவில் முழுமையுறாத நிலா, ஆங்காங்கே நட்சத்திர பொட்டுகள், எளிய அலங்காரத்தில் இருந்தது ஆகாயம். நிமிர்ந்து பார்த்தவனுக்கு மெல்லிய மலர்ச்சி முகம் எங்கும். குத்து காலிட்டு அமர்ந்து கொண்டு வந்திருந்த பையில் இருந்து அட்டை பெட்டியை எடுத்து வெளியில் வைத்தான். அதன் முனைகளை பிரித்து கேக்கின் தலையில் குட்டி மெழுகுவர்த்தியை ஏற்றினான். விசு விசுத்த காற்றுக்கு மெழுகின் சுடர் தள்ளாடியது. துளி நெருப்பின் பிரகாசத்தில் இருவரின் முகமும் ஜொலிக்க ஏஞ்சலின் முகத்தில் பொங்கிய பெருங்காதலை ஆவலோடு ரசித்தான். மணிக்கட்டை திருப்பி காட்டி மணி 12 என்று சுட்டி காட்டினான். சந்தோஷத்தின் தவிப்பில் குரல் உடைந்தாள். கட் பண்ணு என்பது போல் சைகை செய்ய காற்றில் படபடத்து தன்னால் அடங்கியிருந்த மெழுகை தள்ளி வைத்துவிட்டு இருவரும் ஒரு சேர கை தொட்டு கேக்கை வெட்டி பரிமாறிக்கொண்டார்கள். பாக்கெட்டில் இருந்த சிறிய அட்டை பெட்டியை எடுத்து அதில் இருந்த மோதிரத்தை எடுத்து விரல்களை பற்றி அணிவித்து விட்டான். ஒரு ஆனந்த விம்மல் அவளுக்குள் இருந்து தெரித்து கொண்டு வர அவனுடைய டீ ஷர்ட்டை பற்றி அருகே இழுத்து நெஞ்சில் முகம் பொதித்தாள். விக்கித்து போயிருந்தான். நெருக்கம் என்பதை நிலுவையில் தான் இருவருமே வைத்திருந்தார்கள். அணையை உடைக்காத ஆர்ப்பரிப்பு இருவருக்குள்ளுமே அடங்கி போவதுதான். ஆனால் இப்படி அருகில் அமர்ந்து உரிமையோடு அவள் மார்பில் புதையும் போது தன்னால் உயர்ந்து அவன் கரங்களும் தலை கோதியது. அந்த நெருக்கம் இருவருக்கும் புரியாத உலகத்தை புலன் வழி புலன் விசாரணை நடத்தி கொண்டிருந்தது. இந்த பிறந்த நாள என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் வைகரை. மார்பு முடியில் கோலமிட்டாள். கண்கள் இறங்க அனுபவித்தான். கண்டிப்பா நீ மறந்துடணும் ஏஞ்சு. அப்பதான் அடுத்த பிறந்த நாள் இன்னும் சிறப்பா கொண்டாட முடியும். முகம் நிமிர்த்தி சிரித்தாள். காற்றுக்கு கூட எட்டி விடாத குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தான் இதுவரை பிறந்த நாள் கொண்டாடியதே இல்லை என்ற வருத்தமாய் சொன்னாள். தன் வீட்டில் யாருக்குமே அவள் பொருட்டில்லை என்று வருத்தப்பட்டாள். மீண்டும் மீண்டும் நன்றி சொன்னாள். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் இதழோடு இதழ் சேர்த்து முதல் முத்தத்தை அவனுக்கு பழக்கப்படுத்தினாள். அதனால் வரைக்கும் தகாத விஷயம் என்று நம்பியது தகுமானதாயானது. அந்த இரக்கத்தோடே யாரும் அறியாமல் எப்படி வீடு வந்து சேர்ந்தான் என்பது இன்று வரை புரியாதது.
சட்டென்று கண் விழித்தபோது தலையை அசைக்கக்கூட இயலவில்லை. ஒரே நிலையில் அமர்ந்து வெகு நேரமாய் தூங்கிவிட்டு இருக்கிறான். கை கால்கள் அசைக்க முடியாமல் வலித்தது. முகத்தில் வந்து அரைந்த வெயில் விடிந்து வெகு நேரமாகிவிட்டது என்று சொல்ல, இனி ஜாக்கிங் செல்ல முடியாது என்று உணர்ந்தவன் தன் அன்றாடத்தை துவக்க குளியல் அறைக்கு நகர்ந்திருந்தான். இறுக அணைத்தாலும் தழுவ மறுத்தன இமைகள் இரண்டும். பொங்கி வந்த அழுகையை தலையணையில் முகம் பொதித்து மறைத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அடிக்கடி மூக்குறிஞ்சியவளை தலையை நீட்டி பார்த்தாள் பல்லவி. என்னடி அழறையா? இல்லை என்று மறுப்பாய் தலையசைத்தாள். அப்ப ஏன் மூக்குறிஞ்சிற? ஆராய்ச்சியாய் கேட்டவளிடம் வள்ளென்று பிடுங்கி எடுக்க போர்வையை முகம் முழுக்க மூடி சத்தம் இல்லாமல் படுத்து கொண்டாள் பல்லவி. அவன் நிராகரித்தது வலிக்கவில்லை. நிராகரித்த முறை வலித்தது. அவன் வெளியே போ என்று சொன்னது வலிக்கவில்லை. யாரையோ விட்டு வெளியே தள்ள சொன்னது வலித்தது. இந்த காதல் தன் வாழ்க்கையில் வந்திருக்க கூடாது. இனி அவனுடைய முகத்தில் விழிக்கவே கூடாது என்று படுத்தவளுக்கு சரியாய் 4 மணிக்கு விழிப்பு தட்டியது. கட்டுப்படுத்தி கொண்டு படுத்திருந்தாள். அப்படி ஒன்றும் அவன் ஆழமாய் தன்னுள் ஊன்றி இருக்கவில்லை. ஆஃப்டர் ஒன் சைட் லவ், அதற்காக தான் வருந்துவது பெரிய நகை முரண் என்றெல்லாம் தனக்குள்ளே பேசி தன்னையே சமாளித்து வைத்தாள். எத்தனை சமாளித்தும் 4 மணிக்கு மேல் அவளால் படுக்கையில் கிடக்க முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கட்டிலின் கிரீச்சிடலில் பக்கத்து கட்டிலில் படுத்திருந்த பல்லவி சங்கடப்பட, இதற்கு மேல் முடியாது என்பது போல் கதவு திறந்து வராண்டாவிற்கு வந்தாள். என்றுமில்லாமல் இன்று நிலவு எள்ளி நகையாடுவது போல் உணர்ந்தாள். ஸ்டூலை நகர்த்தி போட்டு வைகரை வானத்தை ரசிக்க ஆரம்பித்தது. தான் மனம் தன்னால் ஆற்றுப்பட ஆரம்பித்தது. விதையாய் விழுந்தது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். உள்ளே வேரோடி விட்டதை அவளே இப்போதுதான் உணர்கிறாள். இதெல்லாம் நடக்கும் என்ற மனம் எப்போதோ எச்சரித்ததுதான். அதையெல்லாம் மீறி அவள் எடுத்த முடிவுதானே இது. தன்னுடைய முடிவிற்கு தானே கலங்கி நிற்பது அபத்தமாக தோன்றியது அந்த நொடி. அதிகாலை அவளுக்கு எடுக்கும் பாடம் அலாதியானது. மனமும் மெய்யும் எப்போதும் அந்த பாடத்துக்கு கீழ்ப்படியும். வெறுப்பவனின் விருப்பம் எப்படி இருக்கும்? மறுப்பவனின் இசைவு எவ்வளவு ஏகாந்தமாயிருக்கும்? நிராகரித்தவனின் நேசத்துக்குள் என்ன சுகம் இருக்கிறது என்று அறியாமல் ஓய்ந்து போவாளா என்ன? வாய் விட்டு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. வழக்கம் போல அதே உற்சாகத்தோடு ஜாக்கிங் கிளம்பியிருந்தாள். மேகமூட்டமாக இருந்ததால் மணி 7 தொட்டும் வானத்தில் 1/4 பங்கு இருள் மிச்சம் இருக்க பார்க்கிற்கு வந்தாள். வழக்கமாக அவனுடைய வண்டி நிற்கும் இடம் காலியாக இருக்க மெல்லிய ஏமாற்றம் அவளுக்குள். இப்போது வந்து விடுவான், வந்து கொண்டு இருப்பான். வழியில் யாரும் நண்பர்களை சந்தித்திருப்பான். காரணங்களை தேடி தேடி தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டபடி பார்க்கில் ஓட ஆரம்பித்திருந்தாள். 10 ரவுண்டு முடித்து விட்டாள். மேகம் மறைந்து வெயில் நன்றாய் முற்றிவிட்டிருந்தது. தவிப்பும் ஏமாற்றமுமாய் பாதையை பார்த்து கொண்டே இருந்தாள். வைகரை வரவே இல்லை. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய் என. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன், நீ வருவாய் என. தலையில் ஈரமும் தலையில் வெயிலுமாய் அந்த காலை அவ்வளவு இதமாக இருந்தது. ஒரு உலகின் 2 முகம், ஒரு உடலுக்கு 2 சுகம். பஸ்ஸை பிடித்து வீடு வந்து சேர்ந்த போது முற்றாக ஓய்ந்து போயிருந்தாள். கல்லூரிக்கு கிளம்ப இன்னும் 1/2 மணி நேரமே கையில் இருந்தது. அறைக்குள் நுழைந்தவள் கால்களை கட்டி கொண்டு கட்டிலில் அமர்ந்து விட்டாள். பல்லவி அறையில் இல்லை, வேலைக்கு கிளம்பி இருந்தாள். அரவமற்ற அறை அவளுக்கு மெல்லிய ஆஸ்வாசத்தை தந்தது. மௌனத்தையும் கவலையையும் குழப்பத்தையும் யாருக்குமே பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குத்தானே தீனியாக்கிக் கொள்ளலாம். அதிகமாய் ஓடியதால் கால்கள் விண் விண் என வலியில் தெரித்தது. அவளால் யூகிக்க முடிந்தது. அவளால் தான் வைகரை பார்க்கிற்கு வரவில்லை. இனி வருவான் என்ற நிச்சயமும் இல்லை. ஒரு ஆணின் புறக்கணிப்பு என்பது இயல்பாக அவளுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கியது. தாராவுக்கு அழைத்து கல்லூரிக்கு விடுப்பு சொல்லிவிட சொன்னாள். என்னடி என்று கேட்டவளுக்கு தலைவலி என்ற காரணத்தை சொல்லி ஒப்பேற்றினாள். தன்னை, தன் அன்பை, தன் நேசத்தை ஒரு ஆண் புறக்கணிக்கிறான் என்பதை சொல்லிக் கொள்ள அவளுக்கு தகுதி குறைவாக இருந்தது. ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் அவளை சுற்றி
காதலை பற்றி பேசும் தோழிகள் யாருமே தங்களுடைய காதல் கதைகளில் தாங்கள் கொண்டாடப்பட்டதையும் விரட்டி விரட்டி நேசிக்கப்பட்டதையும் அலுப்பது போல் சொல்லி பெருமிதப்பட்டதை மட்டுமே அவள் பார்த்திருக்கிறாள். உதாசீனங்களை உள மகிழ்ச்சியோடு யாரும் வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை. ஒரு ஆணால் நிராகரிக்கப்படுவது ஒரு பெண்ணுக்கு அத்தனை வலியா, அவமானமா? மனம் ஏதேதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க கட்டிலில் சரிந்து விட்டாள். கொஞ்ச நேரம் தூங்கினால் மனம் புத்துணர்வாக இருக்கும் போல இருந்தது. இந்த தூக்கம் என்பது சிந்தனைகளில் இருந்து தற்காலிக விடுதலை. சும்மா இருக்கிற சங்க, நீ ஏன் ஊதி கெடுக்கிறாய் யதி? பேசாம படி, ஒழுங்கா நல்ல வேலைக்கு போ, வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆராதி, சந்தோஷமா இரு. உன்னை கொண்டாடவும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் உன்னால மட்டும்தான் முடியும். காதல் கல்யாணம்ங்கிற ஹம்பக்கெல்லாம் இல்லாம வாழவே முடியாதா? உள்ளுக்குள் இருந்த மனசாட்சி வெள்ளை உடையில் வந்து அவளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த வெள்ளை உடுப்பு கூட அவளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அடுத்த முறை உடை எடுக்கும்போது பியூர் ஒயிட்டில் ஃப்ராக் ஒன்றை எடுத்தே ஆக வேண்டும். மனசாட்சியின் ரசையே காப்பி அடித்து கொண்டிருந்த அக்மார்க் பெண் மனசை எண்ணி தூக்கத்திலேயே சிரித்தாள். எப்போது எல்லாவற்றையும் சற்றேனும் சீரியஸாக எடுத்துக்கொள்வோம் என்று நினைத்த போது உண்மையாகவே வருத்தப்பட்டாள். அப்பா, பாப்பா ஏன் தூக்கத்திலேயே சிரிக்கிறா? தொட்டில் துணியை ஆளுக்கு ஒரு பக்கமாய் இருவரும் பிரித்திருக்க முறுவலித்து தூக்கத்திலேயே சிரித்து கொண்டிருந்தாள் சஞ்சனா. குழந்தைகள் எல்லாம் கடவுளோட விளையாடுவாங்க எதைமா. நரியும் பரியும் அவர்களுக்கு கனவில் வந்து விளையாட்டு காட்டுவாங்க. பரிசுத்தமான அவங்களோட உலகத்துல எல்லாமே சாத்தியப்படும். அப்பா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவரின் நினைவு வந்ததும் தூக்கத்திலேயே உதடு பிதுக்கி அழுதாள். எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் என் மேல வச்சிருந்தீங்கப்பா. நான் அதுல ஒன்ன கூட நிறைவேற்றலையே. நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் யாருக்கும் பாரம் இல்லாத வாழ்க்கையை கூட நான் வாழ மாட்டேன் போல இருக்கேப்பா. நீங்க இல்லாத தைரியத்துல தானே நான் யார் பின்னாடியோ சுத்திட்டு இருந்திருக்கேன். ஏன்பா என்னை தனியா விட்டுட்டு போனீங்க? என் கூடவே இருந்திருந்தா நான் உங்க சிறகுக்குள்ள என்னை பதுக்கிக்கிட்டு பத்திரமா வாழ்ந்திருப்பனே. தன்னால் மனது கதறிக்கொண்டிருக்க அந்த சத்தத்தை மீறிக்கொண்டு அவளுடைய அலைபேசி கூப்பாடு போட்டது. வேகமாய் எழுந்து அமர்ந்தவள் கன்னத்து வழியே காதை தொட்டிருந்த கண்ணீரை பார்த்து துணுக்குற்று போனவளாய் அவசரமாய் துடைத்து கொண்டாள். அதற்குள் அழைப்பு நின்று மீண்டும் அடிக்க தொடங்கி இருக்க எடுத்தாள். ஏயா, எங்கிருக்க? காலேஜிலையா? இல்லை என்று சொன்னால் 1000 கேள்வி வரும். அதற்கெல்லாம் உடனுக்குடன் பதிலை தயார் செய்ய வேண்டும். சோர்ந்த மூளை அதற்கெல்லாம் வேறு ஆளைப்பார் என்ற யயாதியை சொடுக்கிவிட, இல்லக்கா, ஹாஸ்டல்ல தான் இருக்க என்றாள். ஒரு விதத்தில் அந்த ஒப்புதல் இன்னும் அவள் அவளாக இருக்கிறாள் என்ற சான்றிதழை அவளுக்கே தந்தது. ஏண்டி, என்னாச்சு? 2 நாளா ஒரே தலைவலி தாருக்கா. நைட்டு சரியா தூக்கம் இல்ல. ஏன் லேட் நைட் வரைக்கும் படிச்சியா என்ன? அவளவெல்லாம் மெனக்கட மாட்டியே. பெட்சீட்ல வடிகட்டின முட்டாளாச்சே. யயாதிக்கு சுருக்கென்றது. ஆனால் வாதாடாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். உடனே மூஞ்சியை தூக்கி வச்சிட்டியாக்கும்? தாரணி இலகுவான குரலில் சமாதானத்துக்கு வந்தாள். அதெல்லாம் இல்ல. இந்நேரத்துக்கு எதுக்கு தாருக்கா கூப்பிட்டிருக்க? ரூம்ல தானே இருக்க. கிளம்பி ஈவினிங் வீட்டுக்கு வா. சாவித்திரி சித்தி பொண்ணு வினோதாவுக்கு ஈவினிங் நீலாங்கரையில என்கேஜ்மெண்ட் இருக்கு, போகணும். நான் வரல தாருக்கா, நீ போயிட்டு வா. உன்னைத்தானே கூப்பிட்டுருக்காங்க என்றாள் பட்டென்று. ஒரு வீட்டில் மொத்தமாகத்தான் கூப்பிடுவாங்க, தனித்தனியாவா கூப்பிடுவாங்க? இதெல்லாம் என்ன பேச்சு? தாருவின் குரலில் கண்டிப்பு தெரிய அமைதியாகிவிட்டாள். மனதிற்குள் ஏதேதோ தோன்றுகிறது. ஆனால் இப்போதெல்லாம் எதையும் பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நிம்மதியாக இருக்கும் போல தோன்றியது யயாதிக்கு. யயா, என்ன அமைதியா இருக்க? அந்த வீட்ல நான் இருக்கேனானே எனக்கு தெரியல. அதான் அமைதியா இருந்தேன். நான் வரல தாரு. எனக்கு என்னவோ எங்க வரவும் பிடிக்கல. கடினமோ கோபமோ இல்லாத குரலில் சொன்னாள். எப்போதும் அள்ளி அணைத்து கொண்டிருக்கும் பிடிவாதம் கூட அந்த குரலில் இல்லை. தாருவுக்கு மனது என்னவோ செய்தது. உண்மையில் இந்த கூற்றுக்கு பின் உள்ள விஷயங்கள் தாரணிக்கு தெரியும். அப்பாவின் மறைவுக்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்து வீட்டில் இருந்துதான் யயாதியும் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள். தாரணியின் குடும்பம் வசிப்பதற்கு அளவான சின்ன வீடுதான். யயாதி வந்த பிறகு அவளுக்காக, தன் குடும்பத்திற்காக
அவள் கொண்டாடி கொண்டிருந்த பிரத்யேகங்களை தள்ளி வைப்பது தாரிணிக்கு பிடித்தமாக இல்லை. அதுவும் காதல் கணவனுடனான வாழ்க்கையை தங்கையின் கண்களுக்கு உறுத்தாமல் வாழ்வது பெரிய அவஸ்தையாக இருந்தது. அவளுடைய மன உளைச்சலுக்கு பதில் சொல்வது போல் புறநகரில் புதிதாக நிர்மாணித்திருந்த நூலகத்துக்கு அவளுக்கு மாற்றல் வர பக்கத்திலேயே சம்பத்தும் வேலையை தேடிக்கொள்ள நடுவில் தொங்கல் விழுந்தது யயாதிதான். நீ ஹாஸ்டல்ல சேர்ந்துடு யயா, தினமும் டிராவலிங் ஹவர்ஸ் மிச்சமாகும். அவளைதான் யோசனையும் எடுத்து வைத்தாள். முதலில் கேட்டதும் யயாதி மிரண்டு போய்விட்டாள். அப்பாவின் கைக்குள்ளேயே வளர்ந்தவள், பெரிதாய் உறவுகளுடைய வீடுகளுக்கு சென்று தங்குவது கூட பழக்கம் இல்லாதவள் எப்படி ஹாஸ்டலில் சென்று தங்குவாள்? ஆனால் மறுக்க முடியாது, பிடிவாதம் செய்ய முடியாது. மிரட்சியோடு தலையாட்டிய தங்கையை பார்த்து தாரணிக்கு அடி வயிறு கலங்கியது. தாய் தகப்பன் இல்லாத பெண்ணை தானும் கைவிட்டு விடுகிறோமோ என்ற குற்ற உணர்வு இருந்தாலும் அவளுக்கு தங்கையை தன் குடும்பத்தில் ஒருத்தியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனது நெருடியது. வாரா வாரம் வந்து போனாள். அதுவும் ஒரு கட்டத்தில் தாரணிக்கு பிடித்த மென்மையை உண்டாக்கியது. குடும்பத்தோடு அவர்கள் வெளியில் கிளம்பினால் சோர்ந்த முகத்தோடு ஹாஸ்டலில் இருந்து வந்து நிற்பவளுக்காக வீட்டில் தங்கும்படி நேர்ந்தது. வாரம் ஒரு நாள் தான் இங்கிருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடு தாரு, சம்பத்தும் சொல்லி விடுவான். சில நேரம் யயாதியையும் அழைத்து கொண்டு சென்றாலும் தாரணிக்கு அவள் கணவனுடனான தனிமையை தங்கைக்கும் பங்கு இருப்பதை விரும்பவே இல்லை. முகத்தில் முள்ளாட ஆரம்பித்தாள். வீட்டுக்கு வந்தால் கீழே தங்கிக் கொண்டிருந்தவளுடைய அறையை மாடிக்கு மாற்றினாள். மொட்டை மாடியில் சுற்று சுவர் எழுப்பி ஆஸ்பெட்டா சீட்டை போட்டு அதை அறையாக்கி இருந்தாள். ஒரு குளியல் அறையும் மேலேயே கட்டி யயாதி அங்கே வந்தாலும் கீழே வருவதற்கு அவசியமே ஏற்படாத வகையில் வடிவமைத்து விட்டாள். யயாதி அறிவாளியோ இல்லையோ தெரியாது, ஆனால் மிகப்பெரிய புத்திசாலி. அக்காவின் புறக்கணிப்பையும் முக சுளிப்பையும் ஒரு குறிப்பில் உணர்ந்தவள் சட்டென்று ஒதுங்கிக் கொண்டாள். ஹாஸ்டலுக்கு உணவுக்கு செலுத்தும் சிறு தொகையை தவிர மேற் செலவுக்கு என்று தாரணியிடம் பணம் வாங்குவதை கைவிட்டு பார்ட் டைம் வேலை தேடிக்கொண்டாள். இடையில் விடுமுறை வந்தாலும் விசேஷ நாள்கள் என்றாலும் எதற்குமே வீட்டுக்கு செல்லாமல் ஹாஸ்டலிலேயே தங்கிக் கொண்டாள். வார விடுமுறை 2 நாள்கள் வந்தாலும் ஞாயிறு மட்டும் அங்கே செல்வதை வழக்கமாக்கி கொண்டவள். அப்படி சென்றாலும் மாடியிலேயே ஒதுங்கிக் கொண்டாள். தாரணி தான் வெகுவாய் தவித்து போனாள். அவள் நினைத்ததை விட ஆழமாய் ஒதுங்கிக் கொண்ட தங்கையை பார்க்க பார்க்க மனம் தவிக்கும். நீயும் இந்த குடும்பத்து அங்கம்தான். உன்னை இடைவெளியிட்டுத்தான் அமர சொன்னேன். என் வாழ்க்கையில நீ இல்லாமே போக வேண்டும் என்று நினைக்கவே இல்லையா என்று சத்தம் போட்டு கத்த வேண்டும் போல் மனது தவிக்கும். ஐயா, 6 மணிக்கு போனா போதும், நீ வந்துடுங்க. நான் பெர்மிஷன் போட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். போயிட்டு வந்துடலாம்டி. அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க சித்தி. நாம போகலைன்னா வருத்தப்படுவாங்க. இத்தனை நீளமாக சிந்திக்கின்ற மனநிலையில் எல்லாம் யயாதி இல்லை. மனம் சுணங்கி இருக்கிறாள். ஏனோ மனம் ஒரு நிலையில் இல்லை. வருத்தமான இந்த மனநிலையில் இருந்து கடந்து வர விரும்புகிறாள். ஏமாற்றத்தை உண்டாக்கிய தடுமாற்றத்தை மறக்கமாவது தனக்கு ஒரு மாற்றம் தேவை என்று நினைக்கிறாள். அதற்காகவாவது சென்று வரலாம் என்று நினைத்தவள் 4 மணிக்கு வீட்டுக்கு வருவதாக சொல்லி இணைப்பை துண்டித்தாள். எழுந்து குளித்து உடை மாற்றி புத்தகத்தை திறந்து வைத்து அமர்ந்த நிமிஷம் மனம் தெளிவாகி இருந்தது. இனி இந்த காதல் கன்றாவி என்ற பேத்தல் எல்லாம் விட்டொழித்து விட வேண்டும். முடிந்தவரை வைகரையை சிந்திக்கவே விடக்கூடாது. வைகரையை சிந்திக்கவே கூடாது. இந்த 23 வயதில் இப்போதுதானே அவளுடைய வாழ்க்கைக்கு வருகிறான். அதுவரைக்கும் அவள் வாழ்க்கையில் இத்தனை வருத்தம் இல்லையே. காதல் என்பதெல்லாம் அபத்தமான சிந்தனை. அன்பு வயப்பட முதலில் அவனை அறிந்திருக்க வேண்டும். என்ன தெரியும் அவனை பற்றி? நல்லவன் என்றறிய சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவன்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானவன் என்று எப்படி தீர்மானித்தேன்? எப்படி இத்தனை நாள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லையோ அதுபோல்தான் இனிமேலும் இல்லை. அவனை சிந்திக்காதே. அதற்கு முதற்கண் அவனை சந்திக்காதே. கண்ணாடி பார்த்து தன்னுடைய பிம்பத்துடனே பேசிக்கொண்டாள். எடுத்திருந்த உறுதிமொழி பலமானதாக தோன்றியது. அவளை பொறுத்தவரை 3 மணிக்கு அக்காவின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.